ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிஞ்சா தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹலோ நேபர் ஆக்ட் 2 பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஹலோ நேபர் ஆக்ட் 1 முடிச்சிருப்போம். அதை பார்க்கலன்னா போய் பாருங்க, இதே சேனலில் தான் போட்டிருப்போம். அப்போ தான் உங்களுக்கு இதோட கண்டினியூஷன் புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்ட் 1 ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்ட் 2 என்ன இவ்வளோ பெருசுக்கு இருக்குது, இது எப்படி முடிக்க போறேனோ. வாங்க போகலாம். இதை நான் குழி தோண்டி வச்சுருக்காங்க, அப்போ அதுலேயும் ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைண்ட் 3 லிவர். அப்போ நம்ம 3 லிவர் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் காய்ஸ். அது எங்கேருந்து கண்டுபிடிக்கிறதோ. இங்கே ஒரு லிவர் இருக்குது. இது மாதிரி இன்னும் நம்ம 2 தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, வாங்க போகலாம். ஐயோ, ஹலோ நேபர், ஓடு 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 ஓடு. அப்பா, இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்குது. இருங்க, அது ஜன்னல் இப்ப என்ன பலகைய போட்டு இது பண்ணி வச்சிருக்கான். ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. இதுக்கு அது ஸ்க்ரூ டிரைவர் தான் தேவை. ஸ்க்ரூ டிரைவர் ஏதோ சொல்லுவாங்களே, அது எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? காணும். இங்க எங்கேயாவது வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது கிடக்கும் கன்ஃபார்ம். கடைசியில மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டோமே. எல்லா இடத்துலயும் தேடி அது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்துருக்குது. ஓகே, இன்னமும் ஹலோ நேபர் இங்கதான் இருக்கான். ஐயோ, ஓடு ஓடு ஓடு. இன்னமும் வந்துகிட்டு இருக்கான். ஓடு. என்ன அப்பா, தப்பிச்சிட்டான். வரானா? இன்னமும் வந்துகிட்டு இருக்கான். ஐயோ, ஓடிடு, கீழே வந்துடலாம். விட்டுட்டான்னு நினைக்கிறேன். இருங்க, எதுக்கோ போய் பார்க்கலாம். இவன் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு. இங்கே தான் இருக்கான். எந்த டைமில் என்ன பிடிப்பானே தெரியாது. அப்புறம் நான் ஆக்ட் 1க்கு வச்ச மாதிரியே ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். நான் இதுக்கு வெறும் 3 லைஃப் தான் எடுத்துப்பேன். இவன் நவுறவே இல்லையே, ஆனாலும் இவனை சந்தேகமா இருக்குது. நினைச்சேன் இவங்கிட்ட நான் வச்சுக்க வேண்டாம் கைஸ். ஓகே, அதான் ஆக்ட் 1ல ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு உள்ளார வந்து மாட்டிக்கிட்டோம். இப்ப வெளில தப்பிக்கிறது தான் கேமாவே இருக்க போகுது. ஓகே, ஆனால் இவ்வளோ நேரமாக நம்மளுக்கு க்ளூ கிடைக்கவே மாட்டேங்குது. இருங்க, இப்போ நம்ம அதை தண்ணி திறக்கிறதுக்கு ஒரு இது வேணும், லிட்டு மாதிரி. இங்கே ஒன்று இருக்குது, லிவரு. போடுங்க காய்ஸ், நம்ம லிவரை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் 2 லிவர் தான். ஓகே, இன்னும் 1 லிவர் தான். 2ன்னு சொல்லிட்டேன் பாருங்க. இன்னும் ஒரே ஒரு லிவர் தான். இந்த டோர் எதுவுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது, எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கான். சில ஜன்னலை குதிச்சு தான் போற மாதிரி இருக்குது. இந்த டோரை பாருங்க, திறக்க முடியாது. அதான் எல்லாமே ஜன்னலை வச்சு போற மாதிரி தான் இருக்குது. இதை பாருங்க, மரக்கட்டையை போட்டு அடைச்சி வச்சிருக்கான். எல்லா இடத்துலயும் மரக்கட்டையை போட்டு அடைச்சி வச்சா என்னதான் கண்டுபிடிக்கிறதோ. சரி, ஓகே, அதை இன்னொரு லிவரை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா நல்லா இருக்கும். நம்ம இந்த ஏணிக்கு மேலே இங்கே இன்னொரு ஏணி இருக்குது பாருங்களேன். அது ஏணிக்கு போனால் ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். இது ஏணி அது ஏணியோட கனெக்ட் ஆகுதா? இங்கே ஏறி போய் பார்ப்போம். இப்போ உருவாம போயிடு. விழுந்துடாத.
இதோ அங்கே ஒரு டோர் இருக்குது, அப்படியே நடந்தே போயிடலாம் இந்த தண்ணியில். ஓ, இவன் ரோபோட் செஞ்சு வச்சிருக்காங்க காய்ஸ். அதனால போக முடியல என்னால், அது கடிக்குது. சரி, நான் சேலஞ்ச் பண்ண மாதிரி என்னோட 3 லைஃப்பில் ஒரு லைஃப் போயிடுச்சு. ஹலோ நேபரு, ஓடு, ஓடி ஓடி ஓடி. வரானா? வரலன்னு நினைக்கிறேன். எப்படியாவது அது ஏடிக்கு போகணும். இன்னமும் வந்துக்கிட்டு இருக்கு ஹலோ நேபரு. வீட்டுக்குள்ளேயே போயிட வேண்டியதான். போயிடு. அப்படி இங்கே போயிடலாமா? இல்லை வேண்டாம், இதோ இங்கே தான் இருக்கான். தப்பிச்சு போயிடலாம். இப்படி போயிடலாமா? வேண்டாம், திறக்க முடியாது, விட்டுட்டான்னு நினைக்கிறேன். இன்னும் எந்த டோரையும் ஓப்பன் பண்ண முடியல. இப்போ எப்படியாவது அதேனே ரீச் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். ஐயோ, வந்துக்கிட்டு இருக்கான். இன்னும் ஏற முடியல. ஒரு செகண்டுக்கு ஹார்ட் பீட்டே ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ, இவன் வந்துக்கிட்டே இருக்கான். இருங்க, அங்கே ஒரு ரெட் கலரில் டோர் பார்த்தோம்ல, அதை உடச்சி உள்ளார போக முடியும்னு நினைக்கிறேன். அதான் தொட்டாலே உடையும்ல, நம்ம அப்படியே உள்ளார போயிடலாம். இருங்க, எப்படியாவது உள்ளார போயிடு. அச்சா, இது என்ன கைஸ், ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐயோ ஹலோ நேபர். ஐயோ, அவனுக்கு கண்ணு தெரியாது போல கைஸ், எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கான். வந்துடுவான். ஐயோ, திரும்ப கிலோன்ட்டேன். அவன் எப்போ பிடிச்சிருவானோ. ஐயோ, வா 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 வா, அப்படியே போயிடு. சூப்பர், இந்த சான்ஸ்லையாவது போயிடுவோன்னு நினைக்கிறேன். போயிடு. போயிடுறா. அப்பாடி, வந்துட்டோம். அதே நீ. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடச்சிருக்குது கைஸ். இங்கே கீ இருக்குது. ஹலோ நேபர், ஆக்ட் 1லயும் இப்படி தான் கீ வச்சுருக்கான், 2லயும் இப்படி தான் கீ வச்சுருக்கான். ஓகே, இது எப்படியாவது ட்ரைன் பண்ணும் கைஸ். இதை ட்ரைன் பண்ணிட்டோன்னா நம்மளால் இதில் நடந்து போக முடியும். அதில் ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது. இருங்க, இதை டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். க்ரீன் கலர் கீ நம்மளுக்கு தேவை. வேறு ஏதாவது இருக்குதா? க்ரீன் கலர் கீ எங்கேருந்து கண்டுபிடிக்க? இங்கே ஏதோ ஒரு வழி போகுது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓ, ஆக்ட் 1ல இது வழி மூடி இருந்துச்சு, இப்போ திறந்துருக்குது. இது பர்பிள் கீ போடு. இப்போ இதுவும் அன்லாக் ஆயிடுச்சு. இதோ இந்த பைப்பில் எங்கேயாவது லாஸ்ட் லிவர் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில. கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக இருக்கும். இருங்க, லிவர் இங்கே தான் இருக்குது. போடுங்க, 3 லிவரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வாங்க அதை பிளேஸுக்கு போய் பார்ப்போம். எங்கே இருக்குது அது? இங்கே இருக்குது. இங்கே பாருங்க காய்ஸ், ப்ரெஷர்னால உடஞ்சி விழுந்துருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே ஒன்று பார்த்தோமே, பைப்புக்கு இது தேவைன்னு ஒரு போர்டு. இதோ இங்கே தான். இதுக்கு தான். இந்த பைப்பில் போட்டுட்டா நம்மளுக்கு மேலே இருக்க தண்ணி ட்ரைன் ஆகும்னு நினைக்கிறேன். எங்கே போட்டு பார்ப்போம். போடு. என்ன போட மாட்டேங்கிறான்? இருங்க, கிட்ட போய் பார்ப்போம். ஜம்பை போடலாம். அப்படியே ஜம்ப் போடுவோம். இங்கே இப்போ தண்ணி ட்ரைன் ஆகுது காய்ஸ். ஐயோ ஹலோ நேபர் வரான். ஐயோ வரமாட்டேன்னு. இவன்னா குரங்கோட மோசமாக இருக்கான். ஓடு ஓடு ஓடிடலாம். அங்கே நிற்கிறான் காய்ஸ். என்ன அங்கே நிற்கிறான்? சரி, நம்மளோட வேலை சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அங்கே நிற்கட்டும். சரி, இப்போ போய் பார்ப்போம் மேலே. இவன் வேற பயமுறுத்துறான், எப்போ பிடிப்பானே தெரில. போயிடலாம், நல்லா பார்க்கலாம். ஓகே, பார்த்து போகணும். போயிட்டோம். தண்ணி ட்ரைன் ஆயிடுச்சு காய்ஸ். ஓகே, இதுதான் நம்மளை கடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அதால் கடிக்க முடியாது. இப்போ ஷவல் எடுத்துக்கலாம். இருங்க, நம்ம ஃபஸ்ட் சீன்லேயே பார்த்தோமே தோன்றதுக்கு ஒரு ஏரியா.
அங்கே தான் இருக்கும். அது தோணுனா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம் கரெக்டாக இருக்குதான்னு. இதுதான் ஈஸி வே. அப்படியே ஜம்ப் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். எங்கே பார்த்தேன் அது வேறு மறந்துட்டேனே. இதுவா? இல்லை இல்லை, அதுதான். இதே தான் இருங்க. க்ரீன் கலர் கீ. அது நம்ம எங்கேயோ பார்த்தோமே க்ரீன் கலர் டோரு. இதை வச்சு ஓப்பன் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிடலாம், ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரில. இருங்க, வீட்டுக்குள்ளே தான் எங்கேயோ நம்ம பார்த்தோம். எங்கே? ஐயோ, அது வேற மறந்து போச்சு. இந்த டோர் என்ன இன்னமும் ஓப்பன் பண்ண முடியல? நம்ம அது மேலே பார்த்தோம். இது ஏணி வழியாக ஏறி போய் அப்போ கீழே விழுந்து. ஆமாம், இவன் நான் இன்னமும் இங்கே கிடக்குறான். சரி, நம்ம வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு. எப்போ பாய்வான்னு தெரியாது, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்துக்கணும். ஓகே, போகலாம். இங்கே தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் இருக்குது. இது நான் நினைக்கிறேன் ஹாட்டு கோல்டு. இது எதுக்கு இங்கே வச்சுருக்காங்க? இதை சுட தண்ணி வெந்நீர் சொல்லுவாங்கள்ல, குளிக்கிறதுக்கு சுட தண்ணி போடுவோம் இல்லை, அதெல்லாம். ஒருவேளை தண்ணீர் ரொப்பி அதை இந்த ஜில் தண்ணியாக மாற்றிட்டா ஃப்ரீஸ் ஆகிட்டா இதில் நடந்து போயிடலான்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். முதல்ல தண்ணி வர வைக்கிறதுக்கு தண்ணி இதை பைப்பால் திருப்பி விடணும் இந்த டைரக்ஷனுக்கு. அப்போ நம்ம பைப்பு திருப்புறதுக்கு ஒன்று போட்டோமே லிட்டு மாதிரி, அதை எடுத்துடலாம். எங்கே இருக்குது அது? இதோ இங்கே தான் பின்னாடி. வாங்க எடுத்துடலாம் அதை. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ இதை கொண்டுட்டு போய் நம்ம எங்கே போடணுன்னு தெரியல. ஏதாவது போடுற மாதிரி இடம் கழிச்சுன்னா போட்டுடலாம். வாங்க, இதை பைப்பை ஃபாலோ பண்ணி போனாலே எங்கேயாவது கிடைக்கும் போடுறதுக்கு இடம். இங்கே பார்ப்போம். இங்கே ஒன்று இருக்குது பாருங்க கைஸ். இங்கே போட்டுடலாம். ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அதை பைப்பில் போட்டுட்டா தண்ணி வரும்னு நினைக்கிறேன். எப்படி கரெக்டாக போனேன்னு தெரியல, ஆனால் பைப்பை ஃபாலோ பண்ணிட்டு போய் கரெக்டாக போயிட்டேன் கைஸ். சரி, ஓகே, போயிடலாம். எங்கே இருக்குது அது? ஒருவேளை இன்னொன்று திருப்பி விடுற மாதிரி இருந்துச்சுன்னா தெரில, போட்டு பார்த்துக்கலாம். வரலன்னா இன்னொன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்றாக இருக்காது, அவ்வளோ தூரம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கோ பார்த்துடலாம். எங்கே அது? கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கீழே தான் பார்த்தோம். எங்கே அது? இங்கே கிடையாது, இந்த பின்னாடி. இது ஏணி தான். ஓகே, பார்த்துடலாம். இங்கே இருக்குது. இதில் போட்டுட்டா முடிஞ்சிச்சு. வாங்க அப்படியே குதிச்சிடலாமா? சரி, வாங்க போட்டாச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுருட்டோம். இன்னும் தண்ணி வரல. அப்போ கன்ஃபார்ம் நம்ம இன்னொரு இதை கண்டுபிடிக்கணும் கைஸ். ரொம்ப நேரம் போகும்னு நினைக்கிறேன். இருங்க, இதோ பக்கத்திலே இருக்குது. போட்டுடலாம். திருப்பி விடு. இப்போ தண்ணி வரும்னு நினைக்கிறேன். 3வது தான் இருக்காது கன்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஐயோ, ஃபுல்லாக குதிச்சிட்டேனே. போட்டுடலாம். வருது. ஓகே, இப்போ போயிடலாம். எப்படியாவது மேலே டக்குன்னு. இல்லைன்னா நம்மளும் இதை தனியாக இது ஆகிட போகிறோம். ஓகே, இப்போ இது ஃபுல்லாகிட்டோன்னே நம்ம அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடலாம். முதல்ல இது ஃபுல்லாகட்டும். நின்றுடுச்சு. ஓகே, இப்போ நம்ம போய் அதை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். திருப்பினா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். திருப்பிடலாம். இப்போ ஹாட் டு கோல்ட் ஆயிடுச்சு. இப்போ போய் பார்த்தா அது ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இப்போ இங்கே என்ன இருக்குது? ரெட் கீ. ஐயோ, இதென்ன இப்படி பயங்கரமாக எழுத்து வச்சுருக்கான்.
தெரியாமல் லைட்டாக குதிச்சாலும் கீழே விழுந்துருவோம் போல். ஓகே காய்ஸ், நம்ம அங்கே டோர் பார்த்தோமே, அங்கே போட்டோன்னா கேம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். போடுங்க காய்ஸ், நம்ம ஆக்ட் 2 முடிச்சிட்டோம். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த கேம்லாம் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், பாய் பாய்.